உங்க கெட்டப் பாக்குறப்ப வந்துட்டு இந்த படத்துல ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் வந்து போகும். ஒண்ணு இந்த சைட்ல போலீஸ் கேரக்டர், இந்த சைட்ல வந்துட்டு ஒரு போராட்டம் இருக்கிற ஒரு கேரக்டர். நீங்க ஏதோ கேரக்டர் பண்ணிருக்கீங்களோன்னு என் மனசாட்சி சொல்லுது. அப்படியா சார்? என்ன கேரக்டர் பண்றேன்? ஏற்கனவே எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. இல்லை தாடிலாம் வளர்த்து சரியா வச்சிருந்தோம். ஆனா நான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தல் 2000 நின்றதுனால வேட்புமனு தாக்கல் பண்ண நீங்க சேவ் பண்ணிட்டேன். ஒரு சில தகவல்கள் வந்து விஜய் சேதுபதி இருக்காரு, இந்த சைட்ல வந்து சூரிய அவர்கள் இருக்காங்க. இவங்களை தாண்டி இன்னொரு யாராவது ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபேஸ் வந்து கேமியோ பண்ற மாதிரி எல்லாம் ஒரு சில தகவல்கள் இருக்கே சார், அது உண்மையா சார்? இல்லை, நீங்க விடுதலை முதல் பாட்டுல பாத்தீங்கன்னாவே இவரு இருப்பாரு, கௌதம் மேனன் இருக்காரு, ராஜீவ் மேனன் இருக்காரு, சேட்டன் இருக்காரு, பல்வேறு நடிகர்கள். அண்ட் வந்து இந்த படம் எப்படி சார் வந்திருக்கு? விடுதலை 2 இந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு? படம் சிறப்பாக தான் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது வந்து ஒரு விடுதலை 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் அவரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கும். அதே மாதிரி வெறும் ஒரு பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லை. ஏன்னா எப்பயுமே வெற்றிமாறனுடைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமூகத்தினுடைய அவலங்களை இல்லை ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிற கதையை தான் பேசிட்டு இருந்தீங்க முதல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. வெற்றிமாறன் அவர்களோட கைராசி யாராவது ஒருத்தர் முன்னாடி ஃப்ரேம்ல நிக்க வச்சுட்டாங்கன்னா அவங்க பல படங்களுக்கு போய் கடைசி ஸ்டேஜ் வரையும் அப்படி ஒரு பீக்லேயே இருப்பாங்கல்ல சார்? எனக்கு நடிக்கிறதுலாம் பாரும் இயக்கம் தான் நமக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ரொம்ப நாட்கள் வந்து போன மாதிரி இருந்துச்சு. இது எந்த இடத்துல சார் ஷூட்டிங் வந்துட்டு போச்சு? அது தவறான இது. ஏன்னா 2 படம் எடுத்துருவோம். 120 நாள் வந்து ஒரு படத்துக்கு சாதாரண ஒரு மாதிரியான ஒரு பெரிய படங்களுக்கு ஒரு சரியான நாட்கள் தான். இது என்னன்னா கொரோனா காலகட்டத்தில் 2 வருஷமான படங்கள் தேங்கிச்சு. லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு படம். வெற்றிமாறன் அவர்கள் படம்னாலே நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபேவரட்டான படம். விடுதலை 2 இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. இந்த விடுதலை 2 இந்த படத்துல வந்துட்டு மிகப்பெரிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் பிஹைண்ட்ல நடந்திருக்கு. ஒரு ஃபன்னான சம்பவங்கள்லாம் இருக்கு. இது சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை நம்மளுக்காக சிறப்பா வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க விடுதலை படத்தோட இணை இயக்குனர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், உங்களை பார்த்ததே மகிழ்ச்சி. அண்ட் வந்து இந்த படம் எப்படி சார் வந்திருக்கு? விடுதலை 2 இந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு? படம் சிறப்பாக தான் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது வந்து ஒரு விடுதலை 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் அவரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கும். அதே மாதிரி வெறும் ஒரு பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லை. ஏன்னா எப்பயுமே வெற்றிமாறனுடைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமூகத்தினுடைய அவலங்களை இல்லை ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய சுதந்திரத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிற கதையை தான் பேசிட்டு இருந்தீங்க முதல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. அந்த வகையில் இதுவும் ஒரு சமூகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு படமாக இருக்கும். வெறும் பார்வையாளர்கள் வெறும் படம் பார்த்துட்டு போகிறாங்க மட்டும் இல்லாத இந்த சமூக மாற்றத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், இதுக்கு முன்னவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை விவாதிக்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். கண்டிப்பா சார். உங்க கெட்டப் பாக்குறப்ப வந்துட்டு இந்த படத்துல ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் வந்து போகும். ஒண்ணு இந்த சைட்ல போலீஸ் கேரக்டர், இந்த சைட்ல வந்துட்டு ஒரு போராட்டம் இருக்கிற ஒரு கேரக்டர். நீங்க ஏதோ கேரக்டர் பண்ணிருக்கீங்களோன்னு என் மனசாட்சி சொல்லுது. அப்படியா சார்? என்ன கேரக்டர் பண்றேன்? ஏற்கனவே எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. இல்லை தாடிலாம் வளர்த்து சரியா வச்சிருந்தோம். ஆனா நான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தல் 2000 நின்றதுனால வேட்புமனு தாக்கல் பண்ண நீங்க போய் சேவ் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆகுதுனால. அதனால அப்புறமேட்டுக்கு ஒரு விஜய் சேதுபதி கூட வர ஒரு கம்யூனிஸ்ட் தோழரா நடிச்சிருப்பேன். சும்மா சின்ன கதாபாத்திரம். கண்டிப்பா அது முதல்ல நான் அந்த தேர்தலில் நிக்காத இருந்ததுன்னா அந்த கதாபாத்திரம் நல்ல பெரிய கதாபாத்திரமா இருந்தது. ஆனா அன்னைக்கு தாடி எடுத்ததோட மகிமை இன்னைக்கு தாடி எடுத்ததான் நீங்க நடிக்கணும் அந்த முதல் ஃப்ரேம்ல ஒண்ணு இருந்திருக்கு. அது ஏன்னா அது உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியும். நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலே இருந்து வந்ததுனால ரொம்ப நாள் நம்ம அந்த இயக்கத்திலே இருந்ததுனால அது சிவப்பு துண்டு அதெல்லாம் நமக்கு பொருந்தி வந்ததுனால இப்போ ஒரு இடத்துல கொடியேற்றனா உதாரணமா நீங்க எந்த கம்யூனிஸ்ட் கொடியேற்றினாலும் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கும், முழக்கம். புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத். அது ரெண்டுமே இன்குலாப் ஜிந்தாபாத்னாலும் புரட்சி ஓங்குக தான் தமிழ்ல. ஆனா பழக்கத்துல அதெல்லாம் சொல்லி செங்கோடிக்கு ஜெய் இதெல்லாம் அந்த அங்க இருக்க உள்ளூர் தியாகிகள் நாம வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. அது கொடியேற்றும் போது அமைதியா இருந்தாங்க. நான் அந்த இதை சொன்ன உடனே வெற்றி நீங்க டக்குன்னு துண்டை போட்டு வாங்கன்னு பழைய கண்ணாடிலாம் எடுத்து போட்டு தூக்கி வச்சு தொடர்ச்சியா ஒரு 20 நாள் அப்படி வர மாதிரி பண்ணியிருக்கோம். வெற்றிமாறன் அவர்களோட கைராசி யாராவது ஒருத்தர் முன்னாடி ஃப்ரேம்ல நிக்க வச்சுட்டாங்கன்னா அவங்க பல படங்களுக்கு போய் கடைசி ஸ்டேஜ் வரையும் அப்படி ஒரு பீக்லேயே இருப்பாங்கல்ல சார்? எனக்கு நடிக்கிறதுலாம் ஆர்வம் இல்லை, இயக்கம் தான் நமக்கு. சரி, அதுல ஒரு கதாபாத்திரம், அதுவும் கம்யூனிஸ்ட் கதாபாத்திரங்கும் போது இந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு படத்துல ஒரு பதிவா நம்ம இருக்கிறதுங்கிறது வந்து எப்படி சொல்றோம்னா நம்ம வாழ்ந்து இறந்தோன்னா ஒன்றும் தெரியாது. இப்போ ஐயா சிவாஜி ஐயா இப்போ யாரு பெரிய பெரிய நடிகர் இருந்தாலும் அவங்க உயிர் போட வைக்கிறது அந்த படம் தான்.
அந்த அளவுக்கு, அதாவது சின்ன கதாபாத்திரங்களால அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு காலத்துல நம்ம ஒரு இருந்தங்கிறதுக்கு ஒரு அடையாளமா கண்டிப்பா சார். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ரொம்ப நாட்கள் வந்து போன மாதிரி வந்து இருந்துச்சு. இது எந்த இடத்துல சார் ஷூட்டிங் வந்துட்டு போச்சு? அது தவறான இது. ஏன்னா 2 படம் எடுத்துக்கோம். 125 நாளுங்கிறது ஒரு படத்துக்கு சாதாரண ஒரு இது மாதிரியான ஒரு பெரிய படங்களுக்கு ஒரு சரியான நாட்கள் தான். இது என்னன்னா கொரோனா காலகட்டத்தில் 2 வருஷமான படங்கள் தேங்கிடுச்சு. நீங்க நார்மலா இருந்து அவருடைய எல்லா படங்களும் நீங்க பாத்தீங்கன்னா விசாரணையெல்லாம் 36 நாள்ல எடுத்துட்டாரு. அசுரெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு 8வது மாதத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் எல்லாமே வேகமாக வேலை செய்யறதா. இதில் வந்து கால சூழல் லேட் ஆயிடுச்சு, அப்படியே அவளால் எதுவும் லேட் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரியான படங்கள் போகும்போது நீங்கள் பீரியடு படங்களாக இருக்கும்போது அவங்க ஆர்டிஸ்டுக்கான கெட்டப்புகள் வந்து முன்ன இருக்கும், முடி வளர்ந்துருக்கணும், தாடி வளர்ந்துருக்கணும், அது காட்சி செய்யணும். அதுக்கான நாட்கள் தான் ஆச்சு ஒழிய இயக்குனரால இது வந்து அது அந்த படைப்பு கேட்டுக்கிட்ட நாட்கள் இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். நல்ல படங்கள் வரப்போ விமர்சனங்களும் பின்னாடியே வந்துருன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இவரோட கேரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டர், அதுல வந்து பாரதி ராஜா அவர்கள் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு சில தகவல்கள் இருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்தோடனே கதையை வந்து வேற ஒரு போக்குல இன்னும் பயங்கரமா வந்து ரீரைட் பண்ணி எழுதின மாதிரி கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? இல்ல ரீரைட்னு இல்ல, அந்த கதாபாத்திரம் அவ்வளவு தேவைப்பட்டிருக்கு. 10 நாள்ல முதல் இது 2 பாகம் படம் ஆரம்பிக்கும் போது இது 2 பாகம் வரும்னே தெரியாது. ஒரு பாட்டுன்னு தான் ஆரம்பிச்சு போகும்போது ஒரு சரியான இயக்குனருக்கு அவருடைய படங்கள்ல வந்து முன்னே படத்தோடைய இது சிறப்பா இருக்கணும், அப்புறம் அதற்கான வியாபாரம் இருக்கணும், எல்லாமே ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஒரு படம் அழகிலையாகவும் இருக்கணும், டெக்னிக்கலாகவும் இருக்கணும், அது பணத்துக்குள்ள எடுக்கணும், அதுக்கு மீறி அதுல என்ன மாரல் சொல்ல போறோம், என்ன அறம் இருக்குது அந்த படத்துலங்கிறதும் ஒரு டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அதெல்லாம் உணர்ந்து எடுக்கிறவர் தான். அந்த விஜய் சேதுபதி சும்மா 10 நாள் 15 நாள் கேளுங்க அப்படின்னு தான் சொன்னது. உள்ள ஒருவர் அந்த கதாபாத்திரம் எப்பயுமே வெற்றிமாறன் சொல்றது தான். அவரு பாலுமந்திரா சொல்லுறான், ஒரு கதை தனக்கான கதாநாயகர்களை இடத்தை அதுவே தேர்வு செய்து கொள்ளுமோ, நீ அதுக்கான விழிப்புணர்வா இருந்தா போதுன்ட்டு. அந்த மாதிரிதான் இந்த கதை வந்து சூரியும் விஜய் சேதுபதியும் அதுவா தேர்ந்தெடுத்துச்சு. கண்டிப்பா அது ஏன்னா இப்போ சில டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு வகை, அது ஃபார்மெட் எழுதிட்டு போய் அப்படியே எடுப்பாங்க. வெற்றியோடைய வடசென்னை கதையெல்லாம் நான்லாம் 2016 ஜூன் 22 தான் ஷூட்டிங். அதுக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே நான் படிச்சுட்டேன். ஒரு பெரிய 600 பக்கம் ஸ்கிரிப்ட் அது. ஆனா அதுக்கப்புறம் இது வடசென்னையில் வரும்போது அது வேறையா இருந்தது. இப்போ அசுரன் பார்த்தா பூமணி நாவல்லாம் இந்த அளவுக்கு டெப்தா இருக்காது. அது நல்ல கதை சொல்றேன். ஆனா அது உள்ள போகும்போது விசாரணை அது மாதிரிதான். லாக்கப்புங்கிற நாவல் பார்த்தா இடைவேளை வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் இவரா ஒரு படம் முற்று பெறுகிற போது அது தானாவே கூட்டிட்டு போயிடும். அதனாலதான் அது வந்து எடுக்கும்போது சரி பரவாயில்ல, இது 2 பார்ட்டா எடுக்கலாமான்னு இறுதியில் தான் தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் வளர்ச்சி அடைஞ்சது ஒழிய முதல்ல 2 பார்ட்டுன்னு நம்ம போகல. கண்டிப்பா சார். ஒரு சில தகவல்கள் வந்து விஜய் சேதுபதி இருக்காரு, இந்த சைட்ல வந்து சூரிய அவர்கள் இருக்காங்க. இவங்களை தாண்டி இன்னொரு யாரோ ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபேஸ் வந்து கேமியோ பண்ற மாதிரி எல்லாம் ஒரு சில தகவல்கள் இருக்கே சார், அது உண்மையா சார்? இல்ல, நீங்க விடுதலை முதல் பார்ட்ல பாத்தீங்கன்னாவே இவர் இருப்பாரு, கௌதம் மேனன் இருக்காரு, ராஜீவ் மேனன் இருக்காரு, ஷேட்டான் இருக்காரு, பல்வேறு நடிகர்கள். தனுஷ் அவர்கள் உள்ள வராரா டைரக்டா அந்த கேள்வி? ஏன்னா தனுஷ் அவர்களுக்கும் வெற்றிமாறவர்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கதை சொன்னாலே அப்படி தனுஷ் அவர்கள் வச்சுதான் சொல்லுவாங்க. சோ விடுதலை 2ல வருவாங்களோன்னு ஒரு கேள்வி. இல்ல அப்படி இல்ல. இது வந்து நீ அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பெரும்பாலான போர்ஷன் விஜய் சேதுபதி தான் இருப்பாரு. ஏன்னா அந்த வாதியார் யார் அப்படின்னு தான் இப்ப அந்த கால அப்ப நம்ம ஒரு புலவர் கலை பெருமாள், டி.ஏ. தமிழரசன் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கதை இல்லை. இது எல்லாரும் என்ன நினைச்சுங்க, அவங்களுடைய கதை எடுக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய கதை. அதெல்லாம் அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு படமாவே பண்ற அளவுக்கான சாகசங்களை உண்மையிலேயே இந்த சமூகம் மாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக போராடி பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சவங்க அவங்க. தமிழரசன் எல்லாம் வந்து காவல்துறையால் வந்து மாறு இடத்துல இருந்து அடித்து கொல்லப்பட்டு, அது மக்கள் அடித்து கொல்லப்பட்ட மாதிரியான நிறுவப்பட்டது. புலவர் கலி பெருமாள்லாம் அந்த வயசுல உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு ஒரு மார்க்சியத்தின் மூலம்தான் தமிழ் தேசியம் வெல்லுங்கிற மாதிரி அவரு அப்ப இருந்த ஒரு நேர்மையான கொள்கை பிடிப்போடு உறுதியாக இருந்த தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு போனால் நான் சந்திக்க விரும்புகிற முதல் நபர் கொண்ட கொள்கையில் உறுதியும் பிடிப்பும் உள்ள ஒரு தலைவர்னு போற்றப்பட்டவர் அவர் கலி பெருமாள். அப்படி இந்த கதையை எடுக்கும்போது அவங்களுடைய கதையில அந்த சம்பவங்கள் 1, 2 இருக்கும் மொழிய ஒரு கதையில ஒரு
கதாநாயகத்தன்மையா இல்லை ஒரு சரியான நபர்கள் வருகிற போது அந்த மாதிரியான உருவங்களை அவர்களுடைய பேர்களையும் நம்ம பயன்படுத்தி, ஏன்னா யாருக்குமே தெரியாத இருக்கிறது அவரெல்லாம் வரலாற்றில் மறைக்கப்பட்டவர்கள். இந்த தமிழ் சமூகத்துல சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு முதல்ல அவர் தமிழரசன் தான் சொன்னார். ஆனா அவர் இந்த தமிழ்நாட்டுல பெரும்பான்மை சமூகத்தினுடைய இதுல இருந்து ஒரு சாதியை ஒருத்தன் பிறக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்க முடியாது, அது இயற்கையினுடைய இதுல இருக்குது. இருந்தாலும் அது விடுபட்டு உண்மையிலேயே இந்த மக்களுடைய இந்த மானுட முன்னேற்றத்துக்கு நம்ம ஏதாவது உதவ முடியுமா, அது எந்த சித்தாந்தம் உதவும், நம்ம எந்த வழியில போகணும்னு சொல்லி போராடினவங்க. அதனுடைய சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டு நம்ம அந்த உருவங்களை தான் பயன்படுத்திருக்கோம். அவங்களோட கதையே வேற. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த இளைஞர்களுக்கு யார் தமிழரசன், யார் கலிபெருமாள் அப்படின்னு தோக்கும்போது ஒரு இனத்துக்கு நீங்க அவன் மொழி அழிச்சா கூட அந்த இனம் வாழ்ந்துரும். அதுக்கு உதாரணம் யூதர்கள் அந்த நிலத்தை எழுந்துட்டாங்க, அந்த மொழியை எழுந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வரலாறையும் பண்பாடையும் தக்க வச்சதுனால் இன்னைக்கு அவங்க போய் ஒரு நாட்டையே வச்சுட்டு என்ன பண்றாங்கிறது வேற. அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது இஸ்ரேல்ல இருந்து மீண்டும் பாலஸ்தீனத்துக்கு அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை விட அதிகமாக திணிக்கிறார்கள், அது தவறு. அந்த மாதிரி இந்த இனத்துக்கு தன்னுடைய வரலாறை நம்ம கற்பிச்சிட்டோமா, எதிர்காலத்துல அம்பேத்கர் சொல்ல வரலாற்றை படி, அப்பதான் வரலாற்றை படைக்க முடியுங்கிற மாதிரி வரலாற்றை நம்ம கற்பிச்சு கொடுத்துட்டோம்னா தன்னுடைய இனத்தினுடைய பொருளாதார அரசியல் சமூக விடுதலைக்கு அந்த ஒரு இனமே போராடிங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலா. கண்டிப்பா சார். எனக்கு நீங்க அதை சொன்னா நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அதோட டெப்த் என்ன சார்? அந்த எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்ப யாரு குறிப்பிடுறாங்கன்னு வேற ஒரு சொல்லி அது நீங்க பார்த்தா அது 2 வருஷத்துக்கு முன்னே எடுத்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னே எடுத்தது. அது யதார்த்தமா அவர் நிறைய படிப்பார். இந்த படத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம், தேசிய இன பிரச்சனை லெனினுடைய பங்களிப்பு என்ன, ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்ன, காரல் மார்க்ஸ் இதெல்லாம் படிச்சார். அப்ப யோசிக்கும் போது ஒரு நாடோ ஒரு கட்சியோ ஒரு அரசோ நல்ல சட்டங்களால் காட்டிலும் நல்ல மனிதர்களால் ஆளப்பட வேண்டும். சட்டம் நல்லதா இருந்து நல்ல மனிதர்கள்னா, அதே மாதிரி நல்ல சட்டம் இருந்து அவன் மனுஷன் நல்ல கேரக்டரா இல்லைனாலும் பிரயோஜனம். அதெல்லாம் முதல்ல ஒரு நல்ல மனிதன் வேணும். அப்ப நல்ல மனிதன்னா ஒரு தத்துவம் தேவைப்படுது. தத்துவம் இல்லாத நம்ம சமூக கால அரசியலில் இந்த 20ஆம் நூற்றாண்டு அரசியல் நீங்க 1970 அதுக்கு முன்னே எடுத்துட்டு பார்த்தா ஒரு தனி மனித ஹீரோஸ் இருக்குல்ல, ஒரு தத்துவத்தால் செய்ய முடியாத, கூட்டு அமைப்பால் செய்ய முடியாத ஒரு தனி மனிதன் தான் செய்வான்னு அந்த திரைப்படத்தால் நம்ப வைக்கப்பட்டு, இல்ல வேற ஏதாவது நம்ப வைக்கப்பட்டு எந்த இதுவும் இல்லாத போற இளைஞர் சமூகம் உலகம் முழுக்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த தத்துவம் சேராது. அமெரிக்காவில் கூட ரொனால்டு ரீகன் நடிப்பு துறையிலிருந்து தான் வந்திருக்காரு இல்லையா. நீங்க பக்கத்துல ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஐயா NT ராமாராவ், இங்க இருக்க எம்ஜிஆர். அது பொதுவா சொன்னப்பட்ட ஒரு விஷயம் தானே ஒழிய இப்ப இந்த காலத்துல என்ன எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா விஜய் தான் சுட்டார் வெற்றிமாறன், விஜய் சார். அவருக்கு அப்படிலாம் கிடையாது. விஜய் மேல விஜய் அவர்களுக்கே அவர் கதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அது ஏன் சார் நகர்ந்து போச்சு திடீர்னு? அந்த மிகப்பெரிய டாக்கா இருந்துச்சு, ஏன்னா கடைசி போடுற மாதிரி இருந்தது. அப்ப சூழலுக்கு கொரோனா காலகட்டம் ஆயிடுச்சு. அவருக்கு கமிட் பண்ண அதே நாங்க இந்த படம் சீக்கிரம் முடிச்சிடலாம் தான் ஆரம்பிச்சது. விடுதலை ஒரு 40 நாள்ல முடிச்சிடலாம் தான் பண்ண உடனே அது இவ்வளவு தூரம். அதுக்குள்ள அவரும் இப்ப 2 படம் பண்ணிட்டார், நாங்க 2 படமும். அந்த மாதிரி சூழல் தான் காரணம் இல்லையா. ஆனா கதை சொல்லப்போ கதை விஜய் அவர்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இந்த கதை இல்ல, இது வேற கதை. ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க சொல்லுங்க பண்ணலாம் தான் சொன்னாங்க. அதுல இது ஏதோ அவரை இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு தேவையில்லாத அந்த வலதுசாரி சிந்தனை ஊடகங்கள் ஒரு தமிழ் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற 2 பேருமே 2 ஆளுமைகள், இது விஜய் அவர்களும் சரி வெற்றிமாறன் அவர்களும் சரி. அதனால இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தணும்னு எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தான் தத்துவம் என்னன்னு சொல்லிட்டாரு. இந்த மண்ணில் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்ங்கிறாரு. அவர் கண்கள் சொல்லி இந்த மண்ணில் 2 கண்கள்ங்கிறாரு. என்னுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு, என்னுடைய அரசியல் எதிரி திமுகங்கிறாரு. அவர் ஒரு தத்துவத்தை வச்சுட்டு தானே வராரு. அதனால இது அவரை குறிக்காது. இது எடுத்தே நான் சொன்னேன் 2 வருஷத்துக்கு முன்னெடுத்து நம்ம எழுதுனது. இப்ப ட்ரைலர் இப்ப இருக்கு. அதனால கட்சி ஆரம்பிச்சது இப்பதானே. இந்த நேரத்துல ஒரு கட்டம் விஜய் ரசிகர்களோடு கூட இல்லாமல் வெற்றிமாறன் மீது இந்த முற்போக்கு சிந்தனையா இவர் இருக்காரு, இந்த மாதிரியான படங்களை எடுக்கிறார்களான எதிர் சக்திகள் இருக்குல்ல, அது இவர்களுக்குள்ள ஒரு பகைமையை மூட்டுகிற செயல் இது. கண்டிப்பா சார். அது நீங்க சொன்னது எண்டிலே நான் அடுத்த கேள்வி முன்வைக்கிறேன். என்னன்னா இப்போ வெற்றிமாறன் ஒரு ஆடியோ லான்ச் போகுது. இந்த ஆடியோ லான்ச் வர்றப்போ நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். பட் அந்த நல்ல விஷயங்கள்லாம் தாண்டி வெற்றிமாறன் அவர்கள் நான் டீம்னா எல்லாரையும் தான்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு மைக்க வச்சுட்டு போறப்ப, இளையராஜா இருந்தப்போ ஒரு மேடை ஒரு கான்ட்ரவர்சியா போகுன்றது
எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். பட் வெற்றிமாறன் அவர்கள் வந்து அன்னைக்கு போய் ஆங்கர் அவங்கள்ட்ட போயிட்டு திடீர்னு சீக்கிரம் முடியும்னு சொன்னதாகட்டும், அங்க உள்ள சூழல்னால அது நடந்துருச்சா இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பெரிய கொடுக்கறது இல்லைன்னு ஒரு டாக்கும் போதே சார், அதை பத்தி நீங்களும்? அது தவறான கருத்து. என்னன்னா, ஒரு கலைஞர் எப்பயுமே மிகை உணர்ச்சி உள்ளவன் தான். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு டைரக்டரா இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு கவிஞராக இருந்தாலும் சரி, இல்ல நடன ஆசிரியர், ஒரு ஓவியனா இருந்தாலும் சரி, அவனுடைய உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் வந்து ஆர்ட் ஆகுது. அப்படிதான் இதுவும். இதுல வந்து இதை வந்து வெற்றிமாறனுடைய படங்களை பார்த்தவர்கள் வெற்றிமாறன் இப்படிதான் இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது, அதை அங்க அப்ளை பண்ணி பாக்குறாங்க. அது சாதாரண எல்லா நிகழ்வுலையும் நடக்கிற ஒரு நிகழ்வு. இதே போன நீங்க பாடல் வெளியீட்டு விழாவை பாத்தீங்கன்னா எல்லா பேரையும் எழுதி வச்சு படிச்சாரு. இந்த விழாவில் இதை நான் நன்றி சொல்வதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்வாக நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஒரு இயக்குனர், அதுவும் இது மாதிரியான புகழ்பெற்ற இயக்குனர், புகழ் மட்டும் இல்லாமல் சரியான ஒரு இன்றைக்கு இந்திய சினிமாவிலேயே ஒரு தரமான இயக்குனர் தமிழ்ல இருக்காப்புல. அப்ப அவர் வந்து மன்னிப்பு எது கேட்கணும்? வேலை செய்யும்போது நடக்கிற இடர்பாடுகள் அதெல்லாம். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரியான படங்கள் 400-500 பேர்த்த அவர் சொல்லி நம்பிக்கை வைத்து அவர் சொன்னதை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் திருப்பி. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம் தான். நீங்க வீட்டுல இருக்க 5 பேரே சொல்லி ஒரு வேலையை செய்ய முடியாது. ஆனா 400 பேரும் இல்ல 500 பேரும் வெவ்வேறு முன்பிலத்தில் இருந்து வெவ்வேறு இதுல இருந்து வரும்போது அவர் சொல்லுகிற கருத்தை உங்களிடம் சொல்லி, அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோ, இல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர், துணி, காஸ்டியூமு, இல்ல நடிப்பு வாங்குறது, இல்ல சின்ன ட்ராலி தள்ளுறவன், ட்ரோன் ஆப்ரேட்டர், அத்தனை பேர்த்தையும் இவர் ஒருத்தர் தான் நாங்க. அப்ப ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு மென்டல் ப்ரெஷர் இருக்குன்னா அதை அங்க அனுபவிக்கும் போது அது தெரியும். அப்படி இருக்கும்போது இது அதனுடைய வேகம், அந்த சொல்லினுடைய வெளிப்பாடு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது ஒரு கலைஞனுடைய வேலை வாங்கும் விதத்தினுடைய தெரியாத நடக்கிற ஒரு நிகழ்வு.